ரவுண்ட் 2ல லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா முசிறி vs களமாவு. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க களமாவு. 4 ஓவர் மேட்ச் 3 bowler யூஸ் பண்ணணும். முசிறி ஓப்பனிங் பேரில் சேஞ்ச் இருக்குது. தீபன் மற்றும் கார்த்தி வந்திருக்காங்க. போன ரவுண்ட் 1 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சதீஷ் மற்றும் கார்த்தி வந்திருந்தாங்க. தீபன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெயபால். பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருக்க போது இன்றைக்கி டேவோட முதல் ஓவர் போட்டு ஜெயபால் தான் நல்லா போட்டுருந்தார். ரவுண்ட் 2 மேட்ச் நல்ல ஸ்டார்ட் தேவை. பால் இடிச்சிருச்சு பந்து. டாப்பேஜ் ஆச்சு. இங்கெல்லாம் ஆளே கிடையாது. அடிச்சா விக்கெட் அடிச்சிருக்காங்க. விக்கெட்டு முதல் பால் பிரேக் த்ரூ ரன் அவுட்ல. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் 1 down பேட்ஸ்மேன் யோகேஷ். செகண்ட் பால் அதே பந்து கேட்சுக்கான வாய்ப்பு கிடையாது. கேட்ச் இட் இஸ் அ கிரை பட் ஐயோ குத்தி திரும்பிடுச்சு. 4 ரன் போயிடுச்சு அந்த இடத்துல. தேர்ட் பால் உள்ளே வந்திருக்காரு. குத்தி திரும்பும். விக்கெட் கீப்பர் தெளிவாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 1 ஹேண்டில் எடுத்து போடுறாருங்க. ஒரே ரன் மட்டுமே. போன பால் வைடு ரீபால் பால். கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஸ்விட்ச் ட்ரை ஸ்வீட்டு சாமா அடிச்சாருங்க. செகண்ட் பவுண்ட்ரி. இங்கே இதே ஓவரில் இனோவேட்டிவ் ஷாட், ஸ்டன்னிங் இனோவேட்டிவ் ஷாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜெயபால் டு கார்த்தி. நேராக உள்ளே வந்தார். பேட்டுக்கு இல்லை யார்கர். டாட் பாலுங்க, தடுத்துட்டார் அவர். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணார், அட்வான்ஸ் பண்ணார். எதிர் வயலில் பார்த்து எடுக்கிறாங்க. அங்கே முகில் சிங்கிள். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க முசிறி. செகண்ட் ஓவர் போட திருமுருகன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த ஓவரில் கார்த்திகி நல்லா ஏறி இருக்கு. விக்கெட் கீப்பர் பெரிய எஃபர்ட் போடணும். இது பிடிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மணி அகைன் வந்திருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் மறுபடியும் ஒரு சுவிட்ச் இட்டு ஸ்லோவாக போட்டாங்க. போன பால் டாட்டு கேரி ஆகாது. லாங் ஆன் ஃபீல்டருக்கு கேரி ஆகும்னு நினச்சாங்க, பட் ஆகலை. அங்கே கேட்ச் போனாலும் எடுக்கிறது கஷ்டம் எதிர் வயலில். இப்போ இன்னும் கத்திக்கிட்டு ஸ்லோவாக போட்டாருங்க. ஏமாத்திட்டாரு. இன்டெலிஜென்ட் பவுலிங். டவுன் த விக்கெட்டு போனார். இன்னும் ஸ்லோவாக போட்டாங்க. குத்தி டேர்ன் ஆச்சு. லெக்கட்ராடம். த்ரோ அங்கேருந்து கரெக்டாக வரணும். வந்திருக்கு. சேஃபாக வச்சுக்கிட்டாங்க அவங்களும். 1 ரன் மட்டுமே. பார்த்தீங்க 1 more மீனிங் இந்த ஓவரில். நல்ல டெலிவரி போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் நகரத்தை பார்த்து. லாங் ஆஃபில் 1 ரன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. அதே ஒரு விக்கெட் விட்டு முசிறி 3வது ஓவரத்துக்கு தங்கமணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பெருசாக எம்பலை டிரைவ்லேருந்து போட்டார். ஃபுல்லர் பந்தா போட்டார். பிக்கப் பண்ண தான் பார்த்தாங்க, பட் ரொம்ப அவுட் சைட் ஆஃப்லேருந்து பிக்கப் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்துச்சு இந்த ஷாட். செகண்ட் பால் ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன். அட்வான்ஸ் பண்ணார். இறங்கி போய் ஆட பார்த்தாரு. முகில் கைக்கு எகைன் போயிருக்கு. த்ரோஃபா இங்கே வந்திருக்கு. மறுபடியும் ஒரு ரன் அவுட்டுங்க. ஓப்பனிங் பேர் 2 பேருமே இங்கே ரன் அவுட் மூலியமாக வெளில போயிருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். தங்கமணிட்டு இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து அப்பிஷா அப்படியே எடுக்க பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. ஸ்டிக் லைனில் பார்த்து பிடிச்சிருக்காருங்க. ஹை கேட்ச், ஸ்கை ஹை கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. பிரேக் த்ரூ ஓவராக மாறி இருக்கு. ஃபீல்டிங்கும் சப்போர்ட் பண்ணி தராங்க. பவுலருக்கு இங்கே ஃபீல்டரும் சரி, விக்கெட் கீப்பரும் சரி. இவ்வளோ ஹையில் போன கேட்ச் எடுக்கிறது கஷ்டம்னு நினச்சா பின்னாடியே ஓடி எடுத்தார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். லோட்டாஸ் தரையோட தட்டினாரு. பவரே போடலை. செல்லமாக தட்டி விட்டார். ரூப்பியும் ஒருத்தர் மட்டும் தான் ஓடினார். ஃபாஸ்ட்டாக த்ரோ தான் முடியும். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. தங்கமணி டு சதீஷ். ஸ்டம்ப் லைனில் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். 2 ஓட்டம் அப்படிங்கிறாங்க. நல்லா த்ரோ விலகாமல் இருந்தால் ஓகே. கரெக்டான விக்கெட் கீப்பரை போட்டு வச்சுருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க முசிறி இது வரைக்கும். முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓப்பத்துக்கு திருமுருகன் அவருக்கான செகண்ட் ஓவர். சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டம்ப் லைனில் வச்சார். இதுவும் கேட்ச், ஈஸி கேட்சாக அமைஞ்சிருச்சுங்க. விக்கெட் கீப்பர் எடுக்கக்கூடிய அடுத்த கேட்சு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். போன பால் வைடு ரீபால் பால். செகண்ட் பால் நேருக்கு நேராக சிப் பண்ணி ஏந்தி விட்டார். இந்த கேட்சையும் பிடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப் ஃபீல்டர் கரெக்டாக வந்து விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கிருஷ்ணா. ஷார்ட்டாக இருந்துச்சு. இந்த பாலும் கேட்சுங்க. எத்தனை கேட்ச் வேணாலும் அத்தனை கேட்சையும் பிடிச்சி கொடுப்பேன்னு பிடிச்சி விக்கெட்டை அள்ளிட்டு இருக்காங்க. விக்கெட் வேட்டையில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே களமாவு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவாக இறங்கிடுச்சு. ஸ்டம்பில் இறங்கிடுச்சுங்க. ஃபிங்கருக்கான பவுலரே காட்டியிருக்காரு. ஒரு எண்ணில் அப்படியே யோகேஸ்வரன் நிற்க வச்சு இங்கே விக்கெட்டாக அள்ளிட்டு இருக்காங்க. ஹிட் ஆன பேட்ஸ்மேன் அவருக்கு செம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் கண்டிப்பாக.
நியூ வெர்ஷன் ஸ்டிக்கில் போன பால் ஒய்டு ரீபால் இந்த பால் 2 more ரிமைனிங். பேக் ஃபோர்ட் புல் சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. முதல் இன்னிங்ஸில் கடைசி பந்தை பிடிக்க யோகேஸ்வரன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. அட் லாஸ்ட்னு சொல்லலாம். முக்கியமான வந்து யோகேஸ்வரன் ஆன் ஸ்ட்ரைக் நல்லா போட்டிருக்காரு, பாடியிலேயே போட்டிருக்காரு. லெக் பை சிங்கிள் மாற்றிருக்காங்க. இதுக்கு மேலே விக்கெட் விட மாட்டாங்க. கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 25 அடிச்சிருந்தாங்க முசிறி. 26 தேவை. 24 பந்தில் களமாவூருக்கு டார்கெட். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பர்சனாக முக்கில், நான் செகண்டில் சில பாண்டியிருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன். சேஸில் முதல் பந்து நல்ல பிளே. லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணார். மிட் ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க, ரொம்ப டீப்பில் ஏற்றி வைக்கல ஃபீல்டர். அவங்களும் வச்ச ஃபீல்டிங்கு போட்டாங்க. ஒரு ரன். செல்லப்பாண்டி அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து எக்ஸ்ட்ரா பேஸ் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பர்ஃபெக்ட் டெஸ்ட் மேட்ச். லைனில் லென்த்து போட்டாங்க. ஃப்ரண்ட்டுக்கு போகணும், கண்டிப்பாக போனால் எஜ்ஜு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போகிறாரு. தேர்ட் பால் அதே இடம், விக்கெட்டுக்கான அப்பீல். ஏன் சவுண்டு கேட்டுச்சுங்க. ஃபிங்கர் கான் அப். செல்லப்பாண்டி கான் அவுட்டிங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1 run பேட்ஸ்மேன் ஜெயவால். 4th one அதே பந்து க்ளோஸ் டு த பாடி வச்சு விட்டு ஒரு ரன். 2 more ரிமைனிங். மறுபடியும் அதே மாதிரி ஆட பார்த்தாரு. இந்த பாடியில் போட்டுருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. ஒரு ரன். 1 more ரிமைனிங். இந்த ஓவரில் பீட்டனுங்க பெருசாக எம்பலை டிரைவ்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு இழுக்க வைக்கிறாரு. கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுத்துட்டு போயிருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. லோ ஸ்கோர் கேமாக இருந்தாலுமே டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக முக்கிலுக்கு தெரியும் இந்த 2 பவுலரோட ஓவரை எப்படி விக்கெட் விட அவங்க கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் தீபனோட பால்ஸை லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணி அங்கங்கே தட்டி எடுத்தார். ஒரு விக்கெட் போச்சு. அது பவுலிங் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. பட் இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரவுண்ட் 1 மொத்தமாக அவங்க தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பேரும் இப்போ கிரீஸில் இருக்கும் போது இன்னும் பெரிய பேட்டில் எதிர்பார்க்கலாம்னு தோணுது. கார்த்தி போடுவார்னு எதிர்பார்த்தேன். சுரேஷ் பக்கம் போயிருக்காங்க செகண்ட் ஓவருக்கு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்ச் 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 கேட்ச்னு சொல்லிக்கிட்டே போட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலு. அவுட் சைடு பக்கம் வந்திருக்காரு. ஆக்சுவலாக போன பால் ஒய்டு ரீபால் இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் துரத்தி ஆடினாரு. அந்த இடம் நல்ல ஓப்பன் ஸ்கொயராக போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. எனக்கு இது பவுண்ட்ரி போயிடுச்சு. அவங்க பாடி லாங்குவேஜை பார்த்தா பவுண்ட்ரி போன மாதிரி தான் தோணுது. பவுண்ட்ரி கொடுத்துட்டாங்க. விரட்டி துரத்தி ஆனதுக்கு ஸ்கொயர் டிரைவுக்கு போனதுக்கு கரெக்டாக பாயிண்டில் 4 ரன்னுங்க. சுரேஷ் டு பாலு. ஸ்ட்ரெயிட் பேட்டில் ஆடினார். லாங் ஆஃப் ஒரு ரன். சுரேஷ் டு ஜெயபால். ஐயோ ஒரு பேட்டில் வந்து செம்ம வேகம், நல்ல சவுண்டு. அவ்வளோ வேகமாக பேட் எடுக்க பார்த்தாரு சுரேஷ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனுக்கு வச்சாரு. ஃபீல்டர் அங்கே தடுத்திருக்காரான்னு பார்த்தா அவரையும் தாண்டி போயிருக்கு. பவுண்ட்ரி போயிருக்கு. போன பாலுக்கு விட்டதை இந்த பால் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. இங்கே ஜெயபால் போன பால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஆர்க்கில் விடாமல் விலக்கி வந்தார். இந்த தடவை பாடி லைனுக்கு வரவும் கரெக்டான டைமிங்கில் வெளில அமைச்சிருக்காங்க. 8th ஆப்பில் அவருக்கு ஆப்போசிட்டாக வெயில் அடிக்குது. ஸோ அவர் ஃபாஸ்ட்டாக ஓடி எடுக்கிறது கஷ்டம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 களமாவூர். இந்த ஒரு தீபன் போகிறாங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். பால் 1 ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபுல்லாக இருந்து டிரைவ் லென்த்துக்கு போட்டாங்க. டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க, நல்ல திக் எச்சது. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் பால் டு பால் ஆடணும். இடிச்சிருக்கு. பாடி அட்டாக் நல்லா போட்டிருக்காரு. அவர் நகர்ந்து போய் தான் ஆட பார்த்தார். லைனை கவர் பண்ணி ஒரு ரன் மட்டுமே. 3 more ரிமைனிங். இந்த ஓவரில் நல்ல இடத்துல போட்டார், கரெக்டாக வச்சார். அந்த பர்ஃபெக்ட் லைன் சொல்லக்கூடிய இடத்துல வச்சாங்க. லாஸ்ட் மூவ் யாருக்கிற வந்தார். ஸ்டம்ப்ஸ் தட்டிட்டு போயிருக்கு. ஆஃப் ஸ்டம்ப் சாரி லெக் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. ஷார்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. 1 more ரிமைனிங். ஸ்டெம்ஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆட பார்த்தாரு. பேட்டில் பட்டுச்சான்னு தெரில. பேட்டில் பட மாட்டேதுன்ட்டு வருத்தத்தில் இருக்கார். நல்லா பால் போட்டிருக்காரு. டஃப் ஃபைட் கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இங்கே தீபன் அட்வொகேட் தீபன். லாஸ்ட் ஓவர் போட்ட தீபன் வெறும் 4 ரனில் கன்சீட் பண்ணிட்டு நல்லா போட்டு போயிட்டாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ஸ்கோர் களமாவூர். இது வரைக்கும் களமாவூர் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு கார்த்திக் வந்திருக்காங்க, நியூ பவுலர். 6 பாலுக்கு 9 டிஃபெண்ட் பண்ணணும். விக்கெட் பெருசாக விடாத, அதன் காரணமாக 6க்கு 8 அடித்தாலும் வின் பண்ணிடுவாங்க.
ஸ்விட்சுக்கு வாய்ப்பு இல்லை. வெல் வித் இந்த லைன். பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் வேறு இருந்திருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் பால் 5-9 தேவை. அகெயின் ஸ்விட்ச் ட்ரை. இதுவும் படலை. பேக் டு பேக் நியூ பேட்ஸ்மேன் 2 டாட் ஆகிருக்கு. தேர்ட் பால் பேட்டில் பட்டிருக்கு. வெரைட்டி வரணும். சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி கண்டிப்பாக இருக்குது. ஓடி இருக்காங்க. 3க்கு 7 தேவை. 3க்கு 6 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது பேட்டில் பட்டிருக்கு. குத்தி டேர்ன் ஆகும். கரெக்டாக நின்னாருங்க. அது எங்கே டேர்ன் ஆகுமோ அங்கே நின்னார் இந்த ஃபீல்டர். அடிக்காதீங்க. அடிச்சிருக்காங்க. அப்பா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலுமே எக்ஸ்ட்ரா ரன்னாக மாறி இருக்கும். போன பால் 1 ரன்னு ப்ளஸ் ரன் அவுட்டு. 2 பால் பாக்கி இருக்குது. 2ல் 5 6 தேவை. பவுண்டரி விடாமல் தடுக்க பார்ப்பாரு கண்டிப்பாக. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் இருக்க போகிறாங்க. வினோத் ஆன் ஸ்டேக். இப்போ முக்கியமான ஒரு பாலுக்கு 5 அடிக்கணும். பவுண்டரி விடாமல் தடுத்தா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஓப்பனாக இருந்தாலுமே இந்த பால் பவுண்டரி போக வாய்ப்பு கிடையாது. 2ஓட தடுத்து கொடுக்கணும். டைமிங் வேறு கொடுத்துருக்காங்க. எடுத்து விடுங்க. எப்படியோ பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க. ஓகே, இதோட இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. முசிறி வந்த மேட்சுங்க. கையில் இந்த மேட்சை விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். களமாவூர் எதிர்பார்த்தபடியே பவுலிங் யூனிட் இருந்த காரணத்தினாலே டஃப் ஃபைட் பேக் கொடுத்தாங்க. தீபன் போட்ட 2 ஓவர், கார்த்தி போட்ட கடைசி ஓவர், நடுவில் போட்ட சுரேஷ் ஓவர். ஸோ பவுலிங் யூனிட் பக்காவாக இருக்கும்போது போட்டுருவாங்கன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ஓவர், தீபனோட ஒரு ஓவரில் 8 ரன் முடிவு பண்ணலாம். கரெக்ட் தான். ஒரு 2-3 பால் பேட்டில் மீட் ஆகாமல் இருந்துச்சு. அங்கேயே கேம் மாறி போச்சு.